ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரோட் சைட் காளான் தாங்க. காளான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்ங்க. ஸோ கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் அண்ட் ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே 250 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க. நான் பொடியாக கட் பண்ணி எடுக்கும் பொழுது 2 கப் எனக்கு கிடைக்குதுங்க. கூடவே 250 கிராம் காளான், அதையும் கட் பண்ணி எடுக்கும் பொழுது 2 கப் எனக்கு கிடைக்குதுங்க. ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு நாம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு 2 முறை நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக அலசி எடுத்துக்கிறோங்க. அலசினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கோதுமை மாவு சேர்த்தணும் அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குங்க. கூடவே ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி கலக்கி விடும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா முதலையே நம்ம காளானையும் முட்டைக்கோசையும் தண்ணீரில் அலசி எடுத்து வச்சங்காட்டி அந்த ஈரப்பதத்திலேயே நாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே ரொம்ப கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவை கலந்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நமக்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை மீடியம் சைஸ் பீசஸாக கொஞ்சம் தட்டையாக உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இங்கே மீடியம் சைஸ் பீசஸாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்படி காளான உள்ளே சேர்க்கும் பொழுது உருண்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டிங்க அப்படின்னா காளான் நல்லா பொன்னிறமாக ஆகி நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை வெளியே எடுத்துடலாங்க. நான் மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் பேட்சாக உள்ளே சேர்த்துட்டு காளான் எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா காளான் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கங்காட்டிக்கு நான் கையில் பிச்சு எல்லாத்தையும் குட்டி சைஸ்க்கு மாற்றிக்கிறேங்க. ஸோ இப்படி குட்டி பீசஸாக இருக்கும் பொழுது மசாலா கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா சுலபமாக இருக்குங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இங்கே காளானுக்கு புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்காக நாம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக நமக்கு தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு மசாலா இன்னும் கெட்டிப்படணும் அப்படின்றதுக்காகவும் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதையும் நாம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரேவி நல்லா க்ரீமியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா காளான் பீசஸ், அதையும் நாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலந்து விடும் பொழுது மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து காளான்ல சேர்ந்து காளான் நல்லா ஜூஸி ஆயிடுங்க. ஸோ காளான் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய பீசஸாக இருக்கக்கூடிய காளான் எல்லாத்தையும் வந்து இப்படி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி அழுத்தி விடும் பொழுது காளான் வந்து கிரேவி கூட ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துக்கங்காட்டி புளிப்பு கரெக்டாக தான் இருக்குங்க. இன்னுமே புளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா காளான் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரோட் சைட் காளான் இப்போ வீட்டிலையே ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்ததுங்க. அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான் டேஸ்ட் உங்களுக்கு அழகாக கிடைச்சிருங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க. நமக்கு நல்லா சுட சுட சூப்பரான காளான் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து என்னங்க, எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கார்னிஷிங்காக கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே ரோட் சைட் காளான் டேஸ்ட் தாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.